ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாலாஸ் ரியாக்ஷன் சேனல். நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப வித்தியாசமான வீடியோ. நம்ம ரியாக்ஷன் சேனலில் நான் என்ன பார்ப்போம் அப்படின்னா, வழக்கமாக ரோஸ்ட் வீடியோ, ட்ரோல்ஸு, இல்லைனா இந்த நாப்டாப் ட்ரோல்ஸு, ரிவ்யூ மூவி ரோஸ்ட் வீடியோ, இல்லைனா ட்ரெண்டிங்காக இருக்கிறது, இந்த மாதிரியான வீடியோஸ் தான் பார்ப்போம். ஆனால் குக்கிங் ரிலேட்டடாக நான் யூடியூப்பில் பார்க்குறேன் அப்படின்னா, என்றைக்காச்சும் சமைக்கலான்னு தோணும்போது தான் பார்ப்போம். ஆனால் இந்த வில்லேஜ் குக்கிங் சேனலில் அப்பப்போ பார்ப்பேன். பட்டு ரொம்ப கிராண்டியராக பண்ணுறாங்கிறது எப்போவோ ஒரு வீடியோ தான் பார்த்துருக்கேன். பட் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோவை கண்டிப்பாக பார்த்தே ஆகணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ரியாக்ஷன் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க வீடியோ அப்படின்னு பார்க்கலாம். நல்ல சினாரியோ செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய். முட்டைய ஊத்தி சமையல சமைக்கிறோம். பயங்கர பரிசுக்கிறோம். இன்னைக்கு ஒரு புது புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒட்டாது பாய். ஐயா சுப்பிரமணி ஐயா, பசிக்குது ஐயா. எல்லாத்தையும் தனித்தனியா வச்சேன். இப்படியே இலவசம்னா எல்லாம் தான்டா. ஒரு ஈட்டுக்கடா, ஒரு ரவுண்டுக்கு எத்தனை முட்டை வருது? ஏன் ஏரியாவும் காலிப்பா. எங்க ஏரியா உள்ள வராத. அடுப்பு குறைச்சிக்கடா டே. சொல்லுங்க, அடுப்பு போட்டு ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நாளைக்கு நல்லா சமைச்சு சாப்பிடணும்னு ஒரு ஆசை. பார்ப்போம் எப்போ நடக்குமோ. நேரா நிக்கிற நீ தானே ஊத்தி விட்டுறாத. பீன்ஸ் அவரை ஒதுக்கி விடுங்க. ஒரு வழி அங்கே பட்டணில விட்டுறேன். எனக்கு கூட ஒரு ஆளு ஃப்ரைட் ரைஸா இல்லை பட்டாணி கலர் முட்டை கொஞ்சம் நேரம் தெரியணும். பார்த்தானே காலிஃப்ளவர் எல்லா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டாங்க. பாப்பாடு பண்ணி விட்டாங்க. கரம் மசாலாவுக்கு தேவையான பட்டு வகை. ஓ, மசாலாவை தனியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. சரி, கரண்ட் பிடிச்சாலும் யாரு மசாலா ரெடி பண்ணுறதா நல்லா இருக்கு. செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், நறுக்கின வெங்காயம், நறுக்கின உருளைக்கிழங்கு, பொடியா நறுக்கின கேரட், காலிஃப்ளவர் பூவு, வெள்ளை முட்டைக்கோசு, கலர் முட்டைக்கோசு, பீன்ஸ், பச்சை பட்டாணி, வறுத்து அரைச்ச கரம் மசாலா, கல்லுப்பு, மல்லித்தழை அப்படியே போடுறாங்க. அடிச்சு கிண்டா போட்டா சூப்பரா இருக்குங்க. போஸ்ட்மேன் வந்து அப்பவே இருக்கும்னு நான் தத்தட்ட கேட்டேன். கழுவும் போது 2 வாயில போடணும். எல்லாத்தையும் வலிச்சு இப்படின்னா என்ன பண்றது? சூடா எல்லாம் அப்படியே சாப்பிடுறது. மாவே அது முழுக்கின கல்லுப்பு, என்ன டிஷ்னே கணிக்கவே முடியல. என்ன பண்றாங்க?
பச்சை தண்ணி தெளிச்சு விடு ஓ பப்ஸ் பண்ணுறாங்களோ? பப்ஸ் பண்ண போற போக்க பார்த்தா பப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்பா என்ன பண்ணுறாங்க? எங்கேயும் காப்பி போட போறாரு. சரி ஓ சூப்பர்ப்பா. வேற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் வரல தாத்தா, என்னை கூட்டி போயிருங்க தாத்தா. சூப்பர்ப்பா, வித்தியாசமாக இருக்குது. உண்மையாலுமே வித்தியாசமாக இருக்குது. என்னப்பா குறையவே மாட்டேங்குது. எப்போ குறைகிறது? நல்ல மெத்தட் கட் பண்ணுறது. நீ வந்துட்டு தான் கூட்டிட்டு தான் போயிடா. சரியா சரியா? ஆனால் ரொம்ப டைம் எடுத்து ஏன்னா முட்டையை கரெக்டாக உடச்சி எடுத்து மாவெல்லாம் போட்டு இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கு வீடியோ பார்த்துன்னு சொன்னா ஆனால் செய்யறதுக்கு ஒரு 4000 நினைக்கிறேன். அடுத்து எதை ரெடி பண்ணுறாங்க? பொறிச்சிருப்பாங்க. கரெக்ட். செக்கில ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய். எடுத்து பொறிச்சு என்ன காஞ்சிருச்சு போல. பப்ஸ் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். பப்ஸ் ஃப்ரை பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். பப்ஸ் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி ஆனால் இது எதுவும் பண்ணுறாங்க. வேலை பப்ஸ் இப்படி தான் பண்ணுவாங்களோ? இல்லை, அது பிரேக் தானே பண்ணுவாங்க. டீ பிரேக் தானே பண்ணுவாங்க. எண்ணெயில் பண்ணுவாங்க. குடும்பங்கள்லாம் இல்ல. நான் போனேன்டா தமிழ்வா. வாசல் வரை போயிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்து வந்துட்டேன். உள்ள விடல. அதுக்கப்புறம் தான் உள்ள விடுவாங்க. செம்மையாக இருக்கும்போது ட்ரை பண்ணி பார்க்கணும். இதான் முக்கியம் முக்கியம் முக்கியம். இதான் ரொம்ப முக்கியம். நான் போட்டுருந்தா எவ்வளவு எடுத்துக்கிறீங்களா? கையில பட்டுருச்சேன். கையில பட்டு சூப்பர்ப்பா. ஃபஸ்ட்லேயே ஒரு புது விதமாக பண்ணியிருக்காங்க. நல்ல தோசை. வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் போல. நம்மளும் ஒரு நாள் ட்ரை பண்ணணும். பெரிய தோட்டத்தில் இதே அளவுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 100-150 போட்டு பண்ணோம். அதுக்கே அப்படியே ஆயிரும். ஆனால் ட்ரை பண்ணுறோம். ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். இல்லையா? நல்ல சூடு. இன்னைக்கு வித்தியாசமா எண்ணெயில முட்டைய போட்டு நல்லா பொரிச்சுட்டு விதவிதமான காய்கறியை நல்லா வதக்கி எடுத்துட்டு மாவுல போட்டு இந்த பப்ஸ் மாதிரியே உள்ள வச்சு போட்டு எண்ணெயில போட்டு எடுத்துட்டு அது சாப்பிடும்போது உண்மையிலே வேற லெவல் டேஸ்ட். அது சாப்பிட்டு அதோட டீ, இந்த டீ லவருக்கு தான் தெரியாது எவ்வளவு சுவையா இருக்குன்னு. அதை சாப்பிட்டு டீ சாப்பிடும்போது உண்மையிலே இன்னைக்கு வேற லெவல் தீனி. அருமையான ஸ்நாக்ஸ். சாயந்தர நேரத்துல அருமையான சாப்பாடு தீனி. எல்லாருக்கும் சூப்பர் குட் டேஸ்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு.